உரிமைக்காக போராடும் விவசாயிகள் மீது அடக்குமுறையை பிரயோகிக்கும் சில காவல்துறை நண்பர்களுக்காக சமூக வலைதளங்களில் பகிரப்படும் ஒரு பதிவு இது. காவலருக்கும் அவரது மனைவிக்கும் இடையே நடந்த உரையாடலை அவசியம் பாருங்கள். காவலர் ஒருவர் தனது வீட்டிற்கு போனதும் மனைவி கேட்கிறாள், என்னங்க இவ்ளோ சோர்வா வரீங்க என்று. இன்றைக்கு எங்கே பணி என்று மனைவி கேட்கிறாள். அதுவா, இந்த விவசாயிங்க போராட்டம் செய்தானுங்க, அவங்கள அடிச்சு விரட்டிட்டு வரேன் என்றார் அந்த காவலர். அப்படியா, சரிங்க என்று மனைவி கூற, அந்த காவலர், சரி ரொம்ப பசிக்குது, சோறு போடு என்கிறார். என்ன கேட்டீங்க என்று மனைவி கேட்க, சோறு போட சொன்ன என்று சொல்கிறார் காவலர். மனைவி சிரித்தபடி சொல்கிறாள், விவசாயிகளை அடிச்சு விரட்டிட்டு வீட்டுல சோறு கேக்குறீங்க? நீங்க வாங்கின மாச சம்பளம் பீரோல தான் இருக்குது, அதுல 200 ரூபாய் நோட்டுகளை எடுத்து சாப்பிடுங்க, பசி அடங்கிடும் என்றாள் மனைவி. அதனை கேட்ட காவலர் முகத்தில் அத்தனை விவசாயிகளும் காரி துப்பினது போன்று உணர்கிறார். தொடர்ந்து அவரது மனைவி பேசுகிறாள், காசு கொடுத்தா எல்லாம் கிடைச்சிடும் அப்படிங்கிற திமிர்ல தானே எல்லாம் செய்றீங்க, எவ்வளவு காலத்துக்கு இப்படி ஆடுவீங்க? பணத்தை மெஷின்ல அடிச்சிடலாம், ஆனா அரிசியையும் காய்கறிகளையும் மண்ணுல தான் எடுக்கணும். அதுக்கு விவசாயிகளும் வேணும், விவசாயமும் வேணும். இப்படி உரிமைக்காக போராடுற விவசாயிகளை அடிச்சு அடக்கிட்டா நாளைக்கு பிச்சை எடுத்தா காசு கிடைச்சிடும், ஆனா சோறு கிடைக்காது என்று மனைவி சொல்லி முடிக்க, அந்த காவலர் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு தவறை உணர்ந்து வேதனையோடு வெளியே போய் விடுகிறார் அந்த போலீஸ்காரர்.